வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒன்னோட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மாப்பிள சதீஷ் ரொம்பவே ஆர்வமா கதவ பார்த்துக்கிட்டு இருக்க. கொஞ்சமா கதவ திறந்து அரசிய வெளிய கூட்டிட்டு வர்றாங்க. அம்மாவ அப்படியே அச்சுல எடுத்த மாரி இருக்க சதீஷ் அரசியவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏய் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுன்னு பக்கத்துல நிக்கிற அரசிகிட்ட சொல்றாங்க கோமதி. அரசி எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல உட்காரு அரசிங்கிறாங்க உமையாள். அரசி கோமதியை பார்க்க அவங்களும் உட்காருங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் தள்ளி அரசி உட்கார அவங்க 2 பேருக்கும் நடுப்புற கோமதி வந்து உட்கார்றாங்க. சதீஷ் அரசிய பார்த்து ஹாய்ன்னு சொல்ல எந்த ரியாக்ஷனும் இல்ல. மறுபடியும் இன்னொரு தடவை ஹாய்ன்னு சொல்லி பாக்குறாரு. மறுபடியும் 2 தடவை ஒரு ஹாய் சொல்லி பார்க்க அரசி அப்படியே உட்கார்ந்துருக்கு. நிலைமைய சமாளிக்கிறதுக்காக மீனா ஹாய் அப்படிங்க அப்படிங்கயா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு சதீஷ். என்னடி அப்படின்னு செந்தில் கேட்க எங்க இவ சொல்ல மாட்டேங்கிறா, அதான் நான் சொன்னேங்கிறாங்க மீனா. சோ அப்படின்னு செந்தில் யோசிச்சுட்டு இருக்க. என்னடா உன் மாமன் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சதீஷோட அப்பா கேட்க அப்பா அப்படிங்கிறாரு அவரு. அவன் தான் போட்டோல பார்த்தவனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானே அப்படின்னு உமையால் சொல்ல, இருந்தாலும் நாம கேட்கணும் இல்லம்மா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல கொஞ்சமே வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு சதீஷ். நான் அரசிகிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சதீஷ் கேட்க பாண்டியன் ஃபேமிலி எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தானே சதீஷ் சொல்ல அரசி கொஞ்சம் பயமா பாக்குறாங்க. எல்லாரும் அப்படியே யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்க. பாண்டியா ஏன் இம்பட்டு யோசனை, இவன் என்ன எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறேன் நான் கேக்குறான், பேசணும்னு தானே சொல்றான், 5 நிமிஷம் மட்டும் பேசட்டும், இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு உமையால் கேட்க திக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க கோமதி. ஆ பேசட்டும்க்கா, அதனால என்னங்கிறாரு பாண்டியன். கோமதின்னு கூப்பிட்டு ஏதோ ஜட காட்ட மீனா அரசியையும் மாப்பிள்ளையும் பின்னாடி கூட்டிட்டு போமா அப்படின்னு கோமதி சொல்ல சரிங்க தன்னு வேகமா தலையாட்டுறாங்க மீனா. அரசி என்னம்மாங்கிற மாதிரி பாக்க மீனா பேசும்போது கூட இருமா அப்படின்னு கோமதி சொல்ல சரிங்க அத்த அப்படின்னு மீனா தலையாட்ட ஏய் ஒழுங்கா பேசிட்டு வா போ அப்படின்னு கோமதி சொல்ல வா அரசி அப்படின்னு கூப்பிடுறாங்க மீனா. அப்பா அம்மா நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சதீஷ் எழுந்திருக்க. பேசுறவர்களும் கூடவே நில்லு மீனா அப்படின்னு கோமதி சொல்ல மீனா அரசிய கூட்டிட்டு போக பின்னாடியே போறாரு சதீஷ். 3 பேரும் கொல்லப்பக்கம் வந்து நிக்கிறாங்க. ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருக்க. தலைய சொரியிற மீனா அரசிக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு என்னையவே பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க எப்ப போவீங்கங்கிறாரு அவரு. மீனா புரியாம பாக்க நான் அரசிக்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதுக்கு நீங்க போனா தானே முடியும் அப்படின்னு முகத்துக்கு நேரா சொல்லிட ம் அப்படின்னு சமாளிப்பா தலையாட்டிட்டு மீனா நிக்க. அதான் கேக்குறேன் எப்ப போவீங்கங்கிறாரு அவரு. ரொம்ப ஓப்பனா பேசுறிய அப்படின்னு மீனா சொல்ல தேங்க்ஸ்ங்கிறாரு அவரு. ஆனா உங்க கூடவே நிக்கணுங்கிறத எனக்கு ரூல்ஸ் அப்படின்னு மீனா சொல்ல உங்க வீட்டு பொண்ண நான் தூக்கிட்டுலாம் போயிட மாட்டேங்க அப்படின்னு சதீஷ் சொல்ல அதெல்லாம் தெரியும், ஆனா வந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மீறக்கூடாதுல்ல, வேணும்னா ஒரு 4 ஸ்டெப்ஸ் விலகி நிக்கவா அப்படின்னு மீனா கேட்க போங்கங்கிறாரு சதீஷ். சரி போயிடுறேன் அப்படின்னு ஒரு 4 ஸ்டெப் மட்டும் தள்ளி நிக்கிறாங்க மீனா. அப்படியே தலைய மட்டும் திருப்பி பார்த்து குறுகுறுன்னு பாக்குறான்னு மீனா பாத்துட்டு இருக்க. அரசிக்கிட்ட ஹாய்ங்கிறாரு சதீஷ். அவங்களும் பதிலுக்கு இப்போ ஒரு ஹாய் சொல்றாங்க. கலகலன்னு பேசுவீங்கன்னு அம்மா சொன்னாங்க, நீங்க என்ன இவ்ளோ சைலண்டா இருக்கீங்க, ஓ நர்வஸா இருக்கீங்களா அப்படின்னு சதீஷ் கேட்க திருதிருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க அரசி. ஆ ஆமா நர்வஸா தான் இருக்கான்னு மீனா ஆன்சர் பண்றாங்க. நான் உங்ககிட்ட பேசவே இல்லையேங்கிற மாதிரி நிதிஷ் பார்க்க சாரி நீங்க பேசுங்க அப்படின்னு தலையை திருப்பிக்கிறாங்க மீனா. அப்புறம் எனக்கு உங்க போட்டோ காட்டினாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு ஏன் போட்டோ காட்டுனாங்களா, அட்லீஸ்ட் இதுக்காச்சும் பதில் சொல்லலாம்ல அப்படின்னு சதீஷ் கேட்டுட்டு இருக்க. அரிசி அமைதியா நிக்க. மீனா மட்டும் திரும்பி பாத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அங்க நின்னு திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கீங்க, வந்து இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சதீஷ் சொல்ல இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி வந்துட்டேன்னு வந்து நிக்கிறாங்க மீனா. இவங்க சுத்தமா பேசுற மாதிரி தெரியல, உங்களுக்கு ஏதாவது பேசணுமா அப்படின்னு சதீஷ் கேட்க நீங்க அடிக்கடி ஊருக்கு போவீங்களா இல்ல சென்னையில இருப்பீங்களா அப்படின்னு மீனா கேட்க நான் நிறைய நேரம் சுத்திக்கிட்டே இருப்பேங்க, ஊருக்கு வர்றதெல்லாம் ரொம்ப ரேர் அப்படின்னு சதீஷ் சொல்ல ஓ ஓகே அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. நிஜமாவே நர்வஸா தானே இருக்கீங்க, வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சதீஷ் அரசிய பார்த்து கேட்க. அரசி திக்குன்னு பாக்குறாங்க. வேற வேற என்ன பிரச்சனை அப்படின்னு மீனா இப்ப நர்வஸா கேட்க. இல்ல இந்த கட்டாய கல்யாணம், மாப்பிள்ளைய பிடிக்கல, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு அப்படின்னு சதீஷ் சொல்ல சேச்ச அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு மீனா சமாளிக்க. அப்போ ஓகே, நான் இதுக்கு மேல உங்களை நர்வஸ் ஆக்க விரும்பல, வாங்க உள்ளே போயிடலான்னு சதீஷ் சொல்ல வாங்க போலாம் வா அரசி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு மீனா கூடவே வர்றாங்க. என்னடா அதுக்குள்ள வந்துட்டவேன்னு அவங்க அப்பா கேட்க சதீஷ் ஒன்னும் சொல்லாம உட்கார்றாரு. என் மருமகிட்ட பேசிட்டியான்னு அவர் கேக்குறாரு. சதீஷ் பேசிட்டியான்னு அவங்க அம்மாவும் கேட்க பேசிட்டேமா அப்படின்னு பொதுவா சொல்றாரு சதீஷ். அரசி வந்து உட்கார என்ன அப்படிங்கிற மாதிரி கோமதி ஜாடையில கேட்க எல்லாம் ஓகேன்ற மாதிரி ஜாடையிலேயே பதில் சொல்றாங்க
சொல்றாங்க மீனா. அப்பா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க கோமதி. மீனா ஒரு வழி வழிஞ்சிட்டு அங்க இருந்து போறாங்க. பொண்ணு ஓகே தானேன்னு உமையாள் கேட்க, அதுதான் போட்டோ பார்த்தவனே சொல்லிட்டேனே அப்படின்னு சதீஷ் சொல்ல எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அத்தா, அரசி உனக்கு சதீஷ புடிச்சிருக்குல்லன்னு கேக்குறாரு சதீஷ் அப்பா. அரசி ஒண்ணும் சொல்லாம அமைதியா நிமிர்ந்து பார்க்க, சுகன்யா ஏதாவது சொல்லுவாளான்னு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே கோமதி அதெல்லாம் அவள கேட்கணும்னு அவசியம் இல்ல. நாங்க பார்த்து எது சொன்னாலும் அவ சரின்னு தான் சொல்லுவா அப்படின்னு கோமதி சொல்ல சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. என் பையன் எல்லார் முன்னாடியும் சம்மதம்னு சொல்லிட்டான். அதே மாதிரி அரசியும் சொல்லணும்ல அப்படின்னு உமையால் கேட்க எல்லாருக்கும் கொஞ்சம் திக்குன்னு இருக்கு. ஏன்பா அரசி, நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு பாண்டியன் வாயில கேட்டாலும் கண்ணுல ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. அதான் கேக்குறாங்கல்ல சொல்லுப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அரசி அப்படியே அம்முக்குழி மாதிரி திரு திருன்னு முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ம் அப்படின்னு மெதுவா அரசி தலையாட்ட, அப்பாடா முருகான மறுபடியும் கும்பிட்டுக்கிறாங்க கோமதி. இதுக்கப்புறம் தான் அம்மாவும் பையனும் ஒரே மாதிரி திருப்தியா சிரிக்கிறாங்க. சரிக்கா, இப்ப மாப்பிள்ளையோட வேலை விஷயமா ஏதோ சொல்லணும்னு சொன்னியக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஏங்க நீங்களே சொல்லுங்கங்கறாங்க உமையாள். ஆ, அது வேற ஒண்ணும் இல்ல மாப்ள. போன வருஷமே நம்ம சதீஷ் துபாய் போயிருக்க வேண்டியது. ஏதோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் தடை ஆயிடுச்சு. இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு இவன் பாட்டுக்கு பயந்துகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நீங்க வீட்ல வந்து கல்யாண விஷயம் பேசுனீங்க இல்லையா? அரசியோட அருமையான ராசியோ என்னமோ துபாய் போற வாய்ப்பு கைகூடி வந்துருச்சு. இன்னும் 2 மாசத்துல இவர் துபாய் போறாரு. அங்கதான் இருக்க போறான். அப்புறம் இப்ப வாங்குற சம்பளத்தை விட 2 மடங்கு அதிகமா கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சதீஷோட அப்பா சொல்ல, ஆளா வாழ்த்துக்கள் சதீஷ்ங்கிறாரு பழனி. எல்லாருமே சந்தோஷமா பாத்துட்டு இருக்க மருமக வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு உமையால் சொல்ல, அவங்க வீட்டுக்காரர் ஆமான்னு தலையாட்டுறாரு. அந்த சந்தோஷத்தோடயே நம்ம பேசினபடியே எல்லாத்தையும் பண்ணிக்கலாமா பாண்டி அப்படின்னு உமையால் கேட்க, எல்லாரும் என்னன்ற மாதிரி பாக்குறாங்க. பண்ணிரலாம்கான்னு பாண்டியன் சொல்ல, கோமதி நீ போய் தட்டை எடுத்துட்டு வாங்குறாங்க உமையாள். சரிங்காங்கிற கோமதி வாமான்னு மருமகளை உள்ளர கூப்பிடுறாங்க. சுகன்யா கோமதி பின்னாடி போக, எதுக்கு தாம்பாளம் கேக்குறாங்கன்னு மயிலும் மீனா கிட்டையும் ராஜுகிட்டையும் கேக்குறாங்க. உமையாள் ஒரு தாம்பாளத்துல வெத்தலை, பாக்கு, பழம், பூ, தேங்காய் அப்படின்னு எல்லாம் எடுத்து வைக்க, பாண்டியன் வீட்டு மிச்சர் பாத்தீங்க, சாரி பாண்டியனோட மகன்க என்னன்னு எட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அரசி உள்ளர போன அம்மா எங்க இன்னும் காணோன்னு திரும்பி பார்க்க, ஒரு தட்டு நிறைய அவங்க ஸ்வீட் எடுத்துட்டு வர, பின்னாடியே சுகன்யா இன்னொரு தாம்பாளத்துல பூ, பழம், வெத்தலை, பாக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கோமதி 2 தாம்பாளத்தையும் கொண்டு வந்து வைக்க, அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, தட்டை மாத்த போறோம்னு உமையாள் சொல்றாங்க. மீனா ரொம்பவே அதிர்ச்சியா பார்க்க, அரசிக்கும் அதிர்ச்சியா இருக்கு. சுகன்யா எல்லார விட பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. பாண்டியன் கோமதியை தவிர மீது எல்லாருமே அதிர்ச்சியா காட்ட, பொண்ணு பாக்குற இடத்துல தட்டெல்லாம் மாத்திக்கிட மாட்டாங்களேன்னு கேக்குறாரு பழனி. டேய், பொண்ணு பாக்குறவங்க தாண்டா மாத்த மாட்டாங்க, ஆனா கல்யாணம் நிச்சயம் பண்றப்ப மாத்துவாங்கல்லன்னு பாண்டியன் கேட்க, எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. எதுக்கு பொண்ணு பாக்குறது தட்டு மாத்துறதெல்லாம் தனித்தனியா வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்னா நடத்திக்கலாம்னு அக்கா கிட்ட போய் பேசினேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவங்க அக்கா புன்னகை மண்ணியா பாத்துக்கிட்டு இருக்க, மீனா அதிர்ச்சியில வாயில கைய வச்சுக்கிறாங்க. அக்காவும் சம்மதம்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் கையோட தட்டை மாத்தி நிச்சயத்தை முடிச்சுக்கிட்டா. சரின்னு முடிவு பண்ணிட்டோன்னு பாண்டியன் சொல்ல, அரசி முதற்கொண்டு எல்லாரும் அடுத்த ரவுண்ட் அதிர்ச்சிக்கு போறாங்க. ஒரு வழியா பாண்டியனோட 3 மகன்கள்ல செந்தில் அப்பா என்னன்னு வாயை திறக்க, பாண்டியன் பாக்குற பார்வையில அப்படியே அடங்கிக்கிறாரு. ஏன் மாப்ள, வீட்ல நீங்க யார்கிட்டயும் கலந்து பேசலையோ அப்படின்னு சதீஷ் அப்பா கேட்க, இல்ல மாமா, பொண்ணு மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, எதுக்கு இம்புட்டு அவசரமா எல்லாத்தையும் பண்றாரு இவரு அப்படின்னு செந்தில் கேட்க, நம்ம கிட்ட பேசிருக்கலாம்ல முன்னாடியே அப்படின்னு கதிர் சொல்ல, இவரு நிச்சயம் வரையிலும் போக வேண்டிய அவசியமே இல்லையே, விட்டா கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருவாரு போலயே அப்படின்னு பழனிவேல் சொல்றாரு. இதெல்லாம் தப்புன்னு இவர்கிட்ட யார் சொல்றது அப்படின்னு கதிர் கேட்க, நான் சொல்ல முடியாதுடாங்கிறாரு பரிதாபமா பழனி. ஷோ, கொஞ்சம் பேசாம இருங்க, ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சரவணன் எல்லாரையும் அடக்க, இவன் வேறன்னு சலிச்சுக்கிறாரு பழனி. பொண்ணு பார்த்த கையோட நிச்சயமும் பண்ணிரலான்னு தம்பி சொன்னப்ப நானும் யோசிச்சேன், எதுக்கு அவசர அவசரமா எல்லாத்தையும் பண்ணணும்னு. அப்பதான் எங்க ஜோசியர் சொன்னாரு, இன்னும் 2 மாசத்துல சதீஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அவன் துபாய்க்கு வேற போறான், கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிடலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு உமையால அசால்ட்டா சொல்ல, அரசியும் சுகன்யாவும் பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. அவங்க மட்டும் இல்ல, வீட்டுல எல்லாருமே அதிர்ந்து போறாங்க. மயில தாங்க முடியாம கல்யாணம் தான் சொல்றீங்கன்னு கேட்டுடுறாங்க. உமையால் ஆமான்ற மாதிரி தலையாட்ட, இப்ப உடனே பண்ண போறீங்களா அப்படின்னு ராஜு கேட்க, ஏய் என்னது இது, என்னடி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்க, இல்ல இல்ல தானே தடுமாறுறாங்க மயிலு. சும்மா இருக்க மாட்டீங்களா
அப்படின்னு கோமதி மிரட்ட, "இல்ல அது ஒண்ணும் இல்ல அத்த. இப்போ நிச்சயம் பண்ணிட்டு அப்புறம் 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, அத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க." அப்படின்னு மீனா சமாளிக்க, "எதுக்கும்மா? நிச்சயம் பண்ணினா அடுத்தது கல்யாணம் தானே. எதுக்கு இடையில நாள கடத்திக்கிட்டு? நிச்சயம் பண்ண கையோட கல்யாணத்தையும் வச்சுக்கிடலாம். இது கூட உங்க மாமா முடிவு தான்." அப்படின்னு உமையாள் சொல்ல எல்லாரும் தவிப்பா பாக்குறாங்க. "கல்யாண தேதி கூட நாங்க குறிச்சிட்டோமே." அப்படின்னு உமையாள் சொல்ல, என்னமோ எல்லாத்தையுமே புதுசு புதுசா கேக்குற மாரி பயங்கரமா ரியாக்ஷன் குடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் கல்யாணத்துல விருப்பம் தானேன்னு உமையாள் கேட்க, "அக்கா, வீட்ல இருக்கவங்க எல்லாரும் சம்மதிக்க போய் தானே நானே உங்க வீட்ல வந்து சம்மந்தம் பேசினேன். நம்ம வீட்ல எல்லாருக்கும் சம்மதம் தான்க்கா. தட்ட மாத்திரலாமாங்கிறாரு பாண்டியன். சரின்னு உமையாள் அவங்க வீட்டுக்காரர் எல்லாரும் எழுந்திருக்க, இந்த பக்கமும் எல்லாரும் அமைதியா நின்னுட்டு இருக்குங்க எழுந்து. அரசியும் எழுந்து நிக்க, "என் மருமக பக்கத்துல வந்து நில்லு" அப்படின்னு மகன அரசி பக்கத்துல நிக்க வைக்கிறாரு அவங்க அப்பா. "அண்ணே, அந்த பத்திரிக்கைய படிங்கண்ணேன்னு" சொல்ல, குன்னக்குடியில் வாழும் கோமதி பாண்டியன் தம்பதிகளின் கடைசி மகளான திருநிறை செல்வி அரசிக்கும் சிவனேசன் உமையாள் தம்பதியின் ஒரே மகனான சதீஷ் என்கிற சதீஷ்குமாருக்கும் பெரியவர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. அதன்படி வருகிற சித்திரை மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தோடு கூடிய சுபயோக சுபதினத்தில் இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு ஒருத்தர் நிச்சயதார்த்த பத்திரிக்கை வாசிக்கிறாரு. இந்த பக்கம் கோமதியும் பாண்டியனும் கும்பிட, அந்த பக்கம் உமையாளும் சிவனேசனும் கும்பிடுறாங்க. 2 பக்கமும் ஆளுக்கு ஒரு தாம்பாளத்தை எடுத்து நீட்ட மாத்தி வாங்கிக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் தவிப்போட பாத்துட்டு இருக்காங்க. அரசிய ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு மீனா குறுக்கும் நெடுக்குமா நடந்துட்டு இருக்காங்க. அரசிக்கு எதிரில மயிலும் பக்கத்துல ராஜியும் நிக்கிறாங்க. "அக்கா, கடிச்சு கடிச்சு நெகமெல்லாம் முடிஞ்சிருச்சு, விரல கடிச்சிடாதீங்க." அப்படின்னு ராஜி சொல்ல, "ஆ, இந்த அப்பாங்கெல்லாம் ஏன் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே அச்சுல வார்த்த மாதிரி?" அப்படின்னு மீனா சொல்ல, "புரியலங்கிறாங்க ராஜி." அரசி ஏதாவது சாப்பிட ஆசைப்பட்டா, பருப்பு வடை வேணுமா, உளுந்த வடை வேணுமா, கார பணியாரம் வேணுமா, இனிப்பு பணியாரம் வேணுமா அப்படின்னு அவ்ளோ ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்க. அப்படி கல்யாணம்னு வரும்போது எம்புட்டு சாய்ஸ் குடுக்கணும். அட்லீஸ்ட் பாத்துருக்காங்களே ஒரு மாப்பிள, அவளுக்கு புடிச்சிருக்கான்னாவது கேட்கணும்ல. அதையும் கேட்கல. உடனே கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்படின்னு மீனா சொல்ல, எனக்குமே இப்படி திடுதிப்புன்னு கல்யாணம்னு சொல்றது அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனா ரோட்ல போற யாரோ ஒருத்தர மாமா கூட்டிட்டு வரலையே. நல்லா படிச்ச அழகான அரசிக்கு ஏத்த பையனா தானே பாத்துருக்காங்க. அப்படின்னு மயிலு சொல்ல, அது அப்படின்னு யோசிக்கிறாங்க ராஜி. இருக்கட்டுமேக்கா, ஆனா அரசிக்கும் புடிச்சிருக்கான்னு கேட்கணும்ல. அப்படின்னு மீனா சொல்ல, அதானேங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க ராஜு. கேட்கணும் தான் அப்படிங்கிற மயிலு, "ஏன் அரசி, உனக்கு மாப்பிள்ளைய புடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்க அரசி அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. "நீ என்ன அரசி எதுவுமே பேசாம உட்கார்ந்துருக்க? மாமா எடுத்த முடிவுல உனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லையா?" அப்படின்னு மீனா கேட்க, "அப்பா என்ன முடிவு பண்றாரோ அதுபடியே எல்லாம் நடக்கட்டும் அண்ணி." அப்படின்னு அரசி சொல்ல, ஐயோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க மயிலும் மீனாவும். "அரசி, நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க. அதனால குற்ற உணர்ச்சியில இருக்க. எல்லாம் புரியுது. ஆனாலும் உன் வாழ்க்கையில முடிவெடுக்கிற உரிமை உனக்கு இல்லாம போயிடாதுல்ல." அப்படின்னு ராஜு சொல்றாங்க. "இங்க பாரு அரசி, உங்க அண்ணனை நான் கல்யாணம் பண்ணேன்ல, தாலி கட்டின அடுத்த நிமிஷமே என் லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. எங்க வீட்ல சேர்த்துப்பாங்களா, உங்க வீட்ல சேர்த்துப்பாங்களா, இல்ல 2 பக்கமும் போக முடியாம நடுத்தெருவுல நிக்கணுமா, எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா நான் துணிஞ்சு முடிவெடுத்ததுக்கு காரணம் என்னோட படிப்பும் என்னோட வேலையும் தான். சொல்லப்போனா உன் அண்ணனை விட என் படிப்பையும் என் வேலையும் தான் நான் அதிகமா நம்பினேன். பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அரசி. அதே மாதிரி வேலையும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா லைஃப்ல ஏதாவது ஒரு டைம் இந்த 2மே நமக்கு ரொம்ப தேவைப்படும். ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நாள் ஆகும்னு நினைச்சேன். இப்போ உடனே நடக்க போகுது. கல்யாணத்துக்கு அப்புறமாவது மாப்பிள்ளைய நீங்க சென்னையிலேயே இருப்பீங்கன்னு நினைச்சோம். அவங்க என்னடான்னா மாப்பிள்ளை துபாய்க்கு போறாருன்னு சொல்றாங்க. அங்கேயே செட்டில் ஆகுற மாதிரி ஐடியா இருக்குன்னு வேற சொல்றாங்க. இப்ப கண்டிப்பா உன்னையும் தானே கூட்டிட்டு போவாங்க. சென்னைனா கூட வந்து ஏதாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கி படிக்கலாம். துபாய்ல இருந்து எங்க போய் டிரான்ஸ்ஃபர் வாங்குறது அப்படின்னு மீனா பேசிட்டு இருக்க. அரசி இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. அரசி, எனக்கு என்னமோ மீனாவும் ராஜியும் சொல்றது சரிதான்னு தோணுது. நீ மத்ததெல்லாம் கூட விட்டுரு. ஆனா உன் படிப்பை பத்தி கொஞ்சம் யோசியேன். மாமா சொல்றபடி நீ உடனே கல்யாணம் பண்ற சூழ்நிலை வந்தா உன் படிப்பு நின்னு போயிடாதா அப்படின்னு மயிலு கேட்க, எனக்கு படிக்கணும்னு அம்புட்டு ஆசை. ஆனா படிப்பை நிப்பாட்டுறதுதான் நான் பண்ண தப்புக்கு தண்டனைன்னா நான் அதை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு அரசி சொல்ல 3 பேரும் என்னடாங்கிற மாதிரி பாக்குறாங்க. இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. இவளுக்காக நாம தான் ஏதாவது யோசிக்கணும். இவ படிப்பு நிக்காம இருக்கிறதுக்கான வழிய நாம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மீனா யோசிச்சுட்டு இருக்க. பேசாம மாமாவோட அக்கா கிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்னு மயிலு கேட்க, என்னன்னுங்கிறாங்க மீனா. கல்யாணத்துக்கு பிறகு அரசிய படிக்க வைக்கணும்னு அப்படின்னு மயிலு சொல்ல,
அவங்க நேரா மாமா கிட்ட தான் போவாங்க. "இப்படி இப்படி உங்க மருமக கேட்டாக. நாங்க என்ன பண்ணணும்?" அப்படின்னு எல்லாத்தையும் ஒப்பிப்பாங்க. அப்படின்னு மீனா சொல்ல, "ஆமா, ஆமாங்கிறாங்க ராஜியும்." அடுத்த நிமிஷமே மாமா நம்மள எல்லாரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்பாரு. அப்படின்னு மீனா சொல்ல, "ஆமா, ஆமா. வேண்டாம். நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம்." அப்படின்னு மயிலு சொல்ல, சொடக்கு போட்டு ஐடியாங்கிறாங்க மீனா. "நம்ம மாப்பிள்ளை கிட்டயே டைரக்ட்டா கேட்டா?" அப்படின்னு மீனா கேட்க, ஓகேன்ற மாரி மயிலு பாக்க, "இப்பவே வான்னு" ராஜி கேக்குறாங்க. "இப்பன்னா ரொம்ப கஷ்டம். பேச முடியாது. நாம மாப்பிள்ளையோட நம்பர் வாங்கிரலாம்." அப்படின்னு மீனா சொல்ல, "ஃபோன் பண்ணி கேட்கலாங்கிறீங்களாங்கிறாங்க மயிலு. "இல்லக்கா, நாம ஃபோன் நம்பர் வாங்கி வேற எங்கேயாவது வர சொல்லி மீட் பண்ணி கேட்கலாம்." அப்படின்னு மீனா சொல்ல, "எதுக்கு சுத்தி வளைச்சு மூக்க தொட்டுக்கிட்டு?" அப்படின்னு மயிலு கேட்க, "ஆ, நேரா போய் தொட்டா எல்லாரும் பாத்துருவாங்கல்ல. அதனால தான் சுத்தி வளைச்சு தொடணும்." அப்படின்னு மீனா சொல்ல, ராஜியும் மயிலும் யோசிக்கிறாங்க. சரிதான். ஆனா நம்ம மாப்பிள்ளை நம்பரை எப்படி வாங்குறது?" அப்படின்னு மயிலு கேட்க, "சரவண மாமா கிட்ட கேட்டு வாங்கி குடுக்க சொல்லுங்களேங்கிறாங்க மீனா. ஐயோ! வேற வினையே வேண்டாம். நான் அவர்கிட்ட கேட்டேன்னு வையுங்களேன், அவரு அப்படியே நேரா மாமா கிட்டயே போவாங்க. மயிலு மாப்பிள்ளை நம்பர் கேக்குது, வாங்கி குடுக்கட்டுமான்னு அவர்கிட்டயே கேட்பாக." அப்படின்னு மயிலு சொல்ல, பயந்து போற மீனா, ஐயையோ! சொன்னாலும் சொல்லுவாரு. அப்பா புள்ளையாச்சே! ஏன் புருஷன்கிட்ட கேட்கலாம். ஆனா அவரு முக்கியமான நேரமா பார்த்து சொதப்பி வைப்பாருங்கிறாங்க மீனா. "நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் அளவெடுத்து செஞ்ச மாரி ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட சொன்னா வாங்கி குடுத்துருவான்." அப்படின்னு ராஜு சொல்ல, "யார் அதுன்னு?" மீனா கேக்குறாங்க. "வேற யாரு? நம்ம கதிர் தான்." அப்படின்னு ராஜு சொல்ல, "கதிர் தம்பி நம்பர் வாங்கி குடுக்குமா?" அப்படின்னு மயிலு சந்தேகமா கேட்க, "என்ன ஏதுன்னு கேட்காம நம்மளுக்கு வாங்கி குடுப்பான்க்கா." அப்படின்னு ராஜு சொல்ல, அப்படின்னு மயிலு தலையாட்டுறாங்க. "அது சரி." அப்படின்னு மீனா பாத்துக்கிட்டு இருக்க, "எனக்காக எதுக்கு எல்லாரும் இப்படி கஷ்டப்படுறீங்க?" அப்படின்னு அரசி கேட்க, "இப்ப இல்லன்னா அப்புறம் நீ கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அரசி. உனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். எப்பாடு பட்டாவது உன் படிப்ப மட்டும் கெடாம பாத்துக்கணும்." அப்படின்னு மீனா மயிலுகிட்ட கேட்க, மயிலு உணர்ந்து போய் ரொம்பவே கண்ல வலியோட பாக்குறாங்க. "நீ அமைதியா இரு. எங்களால முடிஞ்சத நாங்க பாக்குறோம்." அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாருமே ஆச்சரியமாவும், ஆர்வமாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.